காயத்ரி வந்துட்டு வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. உடனேவும் இங்க பைரவி வந்துட்டு, "என்னாச்சு காயத்ரி? வாமிட் பண்ணிட்டே இருக்க. உடம்பு சரியில்லையா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா அண்ணி. தலையெல்லாம் சுத்திக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கு." அப்படி சொல்லிட்டு காயத்ரி சொன்னதும், பைரவி டாக்டர வர சொல்றாங்க. டாக்டர் காயத்ரிய செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு, காயத்ரி கர்ப்பமா இருக்கிறா." அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனேவும் இங்க பைரவிக்கு அதிர்ச்சியா இருக்குது. அந்த இடத்துல அன்னபூர்ணியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்க மகாவும், இசக்கியும் மட்டும் சந்தோஷப்படுறாங்க. மகா இருந்துட்டு இசக்கி கிட்ட, "சாதிச்சுட்டடா" அப்படிங்கிறாங்க. உடனே காயத்ரி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. பைரவி வந்துட்டு, "எப்படி காயத்ரி இதெல்லாம்? இசக்கி கூட நீ சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே காயத்ரி இருந்துட்டு, "அது ஒரு ஆக்சிடென்ட்ல நடந்தது அண்ணி. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் செலியனுக்கு துரோகம் பண்ணியிருக்க கூடாது அண்ணி." அப்படின்ட்டு காயத்ரி சொல்றாங்க. உடனேவும் இங்க பைரவி இருந்துட்டு, "செலியன் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர நீ நினைச்சு பார்க்காம இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டியே காயத்ரி. பாவம் செலியன் உனக்காக கல்யாணம் பண்ணாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இங்க பைரவி சொல்றாங்க. உடனே மகா இருந்துகிட்டு, "காயத்ரிக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அதுவும் இசக்கியோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டா. அப்படி இருக்கும்போது அவன் எதுக்கு காயத்ரிக்காக வெயிட் பண்ணணும்? இது சந்தோஷமான விஷயத்த சந்தோஷமா செலிப்ரேட் பண்றத விட்டுட்டு அவன பத்தி பேசிக்கிட்டு இருக்க." அப்படின்ட்டு எங்க மகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அன்னபூர்ணி இருந்துகிட்டு, "என்ன காயத்ரி, இந்த கல்யாணம் அவசரமா நடந்தது. இந்த இசக்கி உன்ன வந்து பிளான் போட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்கான்னு ப்ரூவ் பண்ணா, உன்ன செலியனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் நெனச்சேன். ஆனா இப்படியெல்லாம் நடந்துருச்சே." அப்படின்ட்டு அன்னபூர்ணி வருத்தப்படுறாங்க. உடனேவும் ஆறுமுகம் இருந்துட்டு சந்தோஷப்படுறாங்க. இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது. அத நெனச்சு சந்தோஷப்படுங்க. எதுக்காக வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இசக்கிக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க ஆறுமுகம். இதுல சிவாவும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா காயத்ரி அழுதுகிட்டே பைரவி கிட்ட சொல்றாங்க, "என்ன மன்னிச்சிடுங்க அண்ணி." அப்படிங்கிறாங்க. பைரவி வந்துட்டு, "நீ இப்படியெல்லாம் சேர்ந்து வாழ்வன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன் காயத்ரி?" அப்படின்னு சொல்லிட்டு பைரவி காயத்ரியை திட்டிட்டு கோச்சிட்டு போயிடுறாங்க. இங்க ஆறுமுகம் பைரவி கிட்ட போயிட்டு, "காயத்ரி இப்படி பண்ணுவான்னு நினைச்சு பார்க்கல." அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் இங்க பைரவி இருந்துகிட்டு, அவ கல்யாணம் முடிச்சதுனால அவன் கூட சேர்ந்து வாழ்றா. அதுல என்ன தப்பு இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, செலியன் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, "இப்படியெல்லாம் இவன் நடந்துக்கவே கூடாது." அப்படின்ட்டு இந்த கல்யாணம் அவன் இசக்கியோட வற்புறுத்தலா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சா, அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு பைரவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஆறுமுகம் இருந்துகிட்டு, "இல்ல பைரவி, நீ எல்லாத்தையும் தப்பாவே நினைக்கிற." அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வந்து சொல்றாங்க. ஆனா காயத்ரி, "இல்ல, அவங்க 2 பேத்த பத்தி நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. சீக்கிரமாவே உனக்கு அவங்கள பத்தி தெரிய வரும்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதோட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.